எஸ்டிஎஃப்ஐயில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்த்டே. இந்த வீடியோ நீங்கள் 29ஆம் தேதி பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டேக்கு வந்து இன்னொரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்த்டேலேருந்து நம்ம பிடிக்க போகிறோம். வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். என்னென்னா வந்து நம்ம பெரியவனாகி நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாங்க. நம்மளே கஷ்டத்தில் தான் இருக்கோம், இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் நிறைய பேர்த்துக்கு. அந்த ஒரு தாட் வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ள ரொம்ப நாளாக இருக்குது. அதங்காட்டி இப்போ இருந்தே நம்ம நிறைய பேர்த்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியே நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கருணை இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஆனால் என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்டிஎஃப்ஐ இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பூர் முடி கிளம்பிட்டோம். என்ன ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக கிளம்பிட்டோம். என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பெண்ட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை கூப்பிட போகிறோம். நம்ம மாப்பிள்ளை ஒரு சம்பவம் ஏற்கனவே நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கான். அவனை தான் வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். அதான் நம்ம மாப்பிள்ளை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்க. சேனல் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். என்னன்னா வந்து சேனல்ல ஃபர்ஸ்ட் லென்த் வீடியோ நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தர் வந்து துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம மாப்பிள்ளை தான். இவன் தாங்க சைக்கிளை வரன்னு சொல்லிட்டு கடைசி 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறேன், ஃபோனே எடுக்க மாட்டேறாங்க. ஐயோ அதெல்லாம் நினைச்சு பார்த்தா சிரிப்பா இருக்குங்க. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா திருப்பூர் முடிக்கு கிளம்பிட்டோம். ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக கிளம்பிக்கிருக்கோம். மாப்பிள்ளை ஜாலியா இருக்குடா. காது சூப்பரா அடிக்குதுடா. காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இன்னைக்கு போகிறோம். அதுக்கு மேலே நல்ல விஷயமா நடக்குதுங்க காலையில். அது முக்கியமான ஒருத்தங்களை வந்து நம்ம மீட் பண்ணோமா, அதுங்காட்டி தாங்க மீட் பண்ணனா பேசவெல்லாம் இல்லை, சும்மா மீட் பார்த்த அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் தாங்க இருக்கோம், குன்னத்தூரில் தான் இருக்கோம். இப்போ திருப்பூருக்கு வந்து ஒரு 58 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆல்ரெடி பெட்ரோலெல்லாம் நான் நைட்டே போட்டு வச்சிட்டேன். என்னதான் இருந்தாலுமே 300 ரூபாய்க்கு கிடைச்சுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க காட்டுறேன். எப்படிதான் கம்மியாகுதுன்னு எனக்கும் தெரியல. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. எஸ்டிஎஃப்ஐ காலங்காத்தால அந்த சன்ரைஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி கூஸ் பவுன்ஸா இருக்குங்க. உடம்பெல்லாம் புல் அரிக்குது. கோயம்புத்தூரை பொறுத்த அளவுக்கு வந்து அப்பப்போ கிளைமேட் மாறிட்டே இருக்குதுங்க. குளிர் அடிக்குது, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்குதுங்க. தெரியலைங்க, ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குங்க லைஃப் ஃபுல்லா. என்னன்னே தெரியல, இன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். கரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 8:30 போது அங்கே இருக்கணும். கரெக்டாக 8 மணிக்குள்ள அங்கே இருக்கணுங்க. நம்ம எப்பவுமே டைமிங்ல கிங்குங்க. ஓபி செகண்ட்ஸ்ல கேமரா பார்த்தேன்டா. இன்ஸ்டால வந்து இந்த இன்ஸ்டா 360 வந்து 5000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது வீடியோ பார்த்தேன். அதை பார்த்துட்டு அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணேன். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா இந்த மாதிரி கேமரா பார்த்தா அப்படின்னு சொன்னேன். அந்த லிங்க் அனுப்புங்க. நாங்கள் லிங்க் அனுப்புனேன். அது வந்து சேல் ஆயிடுச்சுங்க அப்படின்னாங்க. சரிங்க சேல் ஆயிடுச்சு, ஓகே. கோப்ரோல வந்து செகண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். மெசேஜ் பண்ணி இன்னும் ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறாங்கடா. மெசேஜ் எல்லாம் போட்டாங்கடா. 1 வாரம் பக்கம் ஆச்சுடா. சரி செகண்ட்ஸ் ஏதோ கிடைச்சுன்னா ஏதோ வாங்கிடலான்னு பார்த்தேன். எனக்கு ஃபோனில் எடுக்கிறதுக்கு ரிஸ்க் ஆகுது. எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இந்த ஒரு வண்டி தான், அது இஎம்ஐல போயிட்டு இருக்குது. பாரு காலங்காலத்தால கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஒரு காலத்தில் நானும் இப்படிதான் விளையாண்டு இருந்தேன். ஃப்ரெண்டு தான் எம்டி, அவனுக்கு பிடிக்கி. லவ் இருந்துட்டு எம்டி வாங்கினீங்கன்னா உங்க அம்மாலாம் உட்காருவாங்களா? ஃபியூச்சர்ல அப்புறம் நம்ம 2 பேரு, அப்புறம் நமக்குன்னு குழந்தையெல்லாம் ஆயிடுச்சுன்னா இந்த வண்டியில போக முடியுமா? 3 பேர் 4 பேரு அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்கூட்டி வாங்க வச்சிருச்சு அந்த பொண்ணு. அதான் நல்லதான பண்ணிக்குது. கார் இருக்கா, பணம் இருக்கா, அப்படிதான்டா பாக்குறாங்க. இதுக்கு நடுவுல இப்படி ஒரு பொண்ணா? தனுஷ் சாரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல சொல்லியிருப்பாருல, 150 ரூபா சம்பாரிச்சா 200 ரூபாய்க்கு ப்ராப்ளம், 1 கோடி சம்பாரிச்சா 2 கோடிக்கு ப்ராப்ளம். அந்த மாதிரிதான் சம்பாதிக்க நமக்கு அதிகமா செலவு பண்றோம். நாங்க பாட்டுக்கு அப்படியே ஒரு கதையை பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நாங்க அடுத்து பிசினஸ்ல இறங்க போறோம். என்ன பிசினஸ் பண்ணல? ஏண்டா பேசாம டீ கடை போட்டுடலாமா? ஒரு டீ 15 ரூபா. ஒரு நாளைக்கு 500 கப்பு வித்தோம்னா எப்படி பார்த்தாலும் எவ்வளவு ஒரு கால்குலேஷன் பண்ணி பாரு டக்குன்னு. மினிமம் 500 கப்பு ஒரு நாளைக்கு. 500 கப்புக்கு மேலதான் போகும். ஒரு கப்பு 15 ரூபானா 10 150,
100 100க்கு 1500 வந்துருச்சுடா. 1500 இது 7500 டீலே 7500 பச்சி போண்டாலெல்லாம் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் இருக்குங்க. நாங்கள் பாட்டுக்கு அப்படியே ஏதோ பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். சொந்த கதை, சோக கதை, எல்லா கதையும் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 7 o'clock ஆச்சுங்க. இன்னும் சூரியன் பல்லையே காட்ட மாட்டேங்கிறாரு. பைபாஸ் தொட போகிறோம், 100ல் பறக்க போகிறோம். இப்போ நாங்கள் ஆல்ரெடி இந்த பைபாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ்டிஎஃப் இந்த பைபாஸில் தான் நம்ம விட்டு பிரித்து மேய்ச்சிட்டு போனோம். வேலைக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம். எதுக்கு வரோன்னே தெரியல, எதோ யோசிக்கிறேன், அப்புறம் தூங்கிடுறேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறேன். மறுபடியும் போயிட்டு முடிச்சுட்டு வரும்போது மறுபடியும் ஏதாவது எதையோ திங்க் பண்ணுவோம். அதை திங்க் பண்ணிட்டு மறுபடியும் தூங்குறேன். இதே தாங்க ரிப்பீட்டு. இந்த லெஃப்ட் தான்டா, இந்த லெஃப்ட் தானே டேய், இந்த லெஃப்டா போட்டுக்குது. ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்குது. கடவுளை, கூகுள் மேப் நம்ம இதே கன்ஃபியூஷன் பண்ணுதுங்க. பயமாவே இருக்குதுடாடி. இந்த கூகுள் மேப் கண்டு பயமாவே இருக்குது. அதே பைபாஸ் தான்டாடி, மறுபடியும் அதே பைபாஸ் போச்சுன்னா நீ செத்தாடாடி. நான் பாட்டுக்கு கரெக்டா தான் போயிட்டு இருந்தேன். இல்ல மிஸ்டேக்கு ஓரளவுக்கு சுத்த விட்டுட்டா. ஏன்டாடி மூட்டு நான் அந்த பைபாஸ்லயே வந்துருமுடாடி. கொஞ்சம் மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக், ஒரே ஒரு டேன் மட்டும் மாத்தி பண்ணுங்க. சுத்தி இதே பைபாஸ் கொண்டு வந்து வச்சுட்டா. இந்த கூகுள் மேப் குட்டிச்சா தான் என்ன பண்ணோன்னே தெரியல. ஆனா டைம் ஒரு ரைடு எடுக்க போகும்போது அந்த ஒரு லைன் வந்து முன்னாடி வருதா பின்னாடி வருதான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருப்பேன். இப்போ அது கண்டுபிடிச்சிட்டேன். இந்த லைன் பாடலாமான்னு பார்த்தா வேண்டாம், 2 பேர் இருக்கும். இந்த ஹவை பிரதர்ஸ்ல ஏண்டி அடி ஏன் புள்ளங்கிற சாங்ல வந்து இந்த லைன் வரும். என்ன லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணுக்குள்ள வச்சிருக்க கண்ணு குட்டி, என் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்க தங்க கட்டி, நான் உன்னை மட்டும் பார்க்க வந்த மண்ணு கட்டி, உன்னை மட்டும் கொஞ்சம் போற தொட்டில் கட்டி, இந்த காதல் ஒரு நோக்கி மாதிரி பல்லக பறவை வீட்டு மனதுக்குள்ள பொங்கலிந்து விட்டால் மருந்து இல்லை. இந்த காதலுக்கு மருந்து இருந்தா உலகத்திலே மரணம் இல்லை. காதலுக்கு என்று மீது அழிவு இல்லை. அடிக்கிட்டேனே நான். நம்ம மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு டைம் விழுந்திருக்கேன். அந்த வீடியோ ஷேர் பண்ணனா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் காமெடியா இருக்கும். பாத்தீங்கன்னா அது கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். அது வந்து காட்டுற கொஞ்சம் காமெடியா இருக்கு அந்த வீடியோ. அந்த பார்த்துக்கெல்லாம் நான் செம சிரிச்சேன். ஒன்னும் ஆகல, இருந்தாலும் விழுந்த விதங்கிறது ஒன்று காமெடியா இருக்கு. மாதாஜி பாடுபடுத்துறான். ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பெரிய இடத்துல கொண்டு வந்து சிக்க வச்சாராம். என்ன எல்லாரும் என்னையுமே பாக்குறாங்க, நான் என்ன டிஃப்ரெண்டா நடக்கிறேன். ரோடெல்லாம் சூப்பரா இருக்கு பாரு. இப்படி எல்லாம் லைனும் ஒரு 10-20 கிலோமீட்டர் வந்தாலும் சூப்பரா இருக்கும். அழகா இத்தனோண்டு ரோடுங்க. கரெக்டா எங்க ஊர்ல இருக்கிற மாதிரியே. ஆனா எங்க ஊர்ல 1 கிலோமீட்டருக்கு தான் இருக்கு. 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டருக்கு தான் இருக்குது மெயின் ரோட்டுக்கு. இது வந்து ஒரு ரொம்ப தூரத்துக்கு இதே மாதிரி இருக்கு. 1 கிலோமீட்டர் இருக்குங்க. எங்க வந்து போறோம்னு இது முடிக்க எங்கேயுமே சொல்லல. இப்பதான் நம்ம வந்து சொல்ல போறோம். எங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு தான் நம்ம போக போறோம். திருப்பூர்ல இருக்கக்கூடிய கருணை இல்லன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். எஸ்டிஎஃப்ஏ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஃபோனில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நம்ம ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் இருக்குது. இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் வந்து பிடிக்கல. சத்தியமாக நல்லா இல்லை. ஐஃபோன் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்கிட்ட வாங்குற காசு இல்லை, அதுக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல்கிறேன்.